எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி விலாகில் வந்து மார்னிங் வந்து விடிகாலம்பரை எழுந்து கோலம் போட்டாச்சு. எப்போவுமே எனக்கு வந்து இந்த மாதிரி செம்மண் கோலம் போடுறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அது வந்து மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும். அதனால் நான் டெய்லியே போட்டால் கூட இந்த மாதிரி செம்மண் கோலம் போடணும் அப்படின்னு நினைப்பேன். மார்னிங் வந்து கோலம் போட்டாச்சு. படிக்கட்டுலேயுமே வந்து இந்த மாதிரி கோலம் போட்டாச்சு. கோலம் பாருங்கள், சிம்பிளாக தான் இருக்குது. நான் கையால் தான் போட்டிருக்கேன், குழலால் போடலை. எனக்கு இந்த மாதிரி போட்டு சின்ன சின்னதாக கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது ஒவ்வொரு வேலையாக நம்ம இனிமேல் தான் வந்து இன்றைக்கி விலாகில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அடுத்தது ஒவ்வொன்றா என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்தது வந்து இன்றைக்கி மார்னிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காத்தால டிஃபனுக்கு வந்து ரவா உப்புமா தான் பண்ணியிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, ஒரே ஒரு தக்காளி. டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு சின்ன தக்காளி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த புளிப்போட டேஸ்ட்டு ஒரு லைட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக வந்து ரவா உப்புமாவுக்கு இஞ்சி போடும்போது அதோட டேஸ்ட் வந்து அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் பச்சை மிளகா மட்டும் போடாமல் இஞ்சி, பச்சை மிளகா சேர்த்து போடும்போது, வெங்காயத்தோடு சேர்த்து போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா, தக்காளி எல்லாமே வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பெல்லாம் தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு ரவையை நல்லா வறுத்துட்டு ஒரு டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு ரவா உப்புமா பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே ரவா உப்புமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இது என்ன அளவில் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். மார்னிங் வந்து ரவா உப்புமா தான். அடுத்தது என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி விலாகில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். அடுத்தது வந்து இன்றைக்கி விலாகில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அபியாத்துக்கு திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்திருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு வந்ததுனால அங்கே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவண்ணாமலையில் எப்போவுமே பூக்கள்லாம் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால் அங்கே வந்து சம்மங்கி வந்து ஒரு 1/2 கிலோவும், பன்னீர் ரோஸ் 1/2 கிலோவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்போவுமே பூஜை அறையில் வந்து பார்த்திங்கன்னா சம்மங்கி இந்த மாதிரி பன்னீர் ரோஜா போடும்போது ரொம்பவே வாசனையாக இருக்கும். மல்லி, முல்லை இது எல்லாமே போடலாம். இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சம்மங்கி பூ கட்டி மாலை போட்டாலோ இல்லை சின்ன சின்னதாக ஒரு துண்டு அளவுக்கு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட்டி கூட இந்த அளவுக்கு சாமிக்கு போடும்போது அந்த பூஜை அறையில் வந்து நமக்கு அந்த பன்னீர் ரோஸும் சம்மங்கியும் போடும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு கோவிலுக்குள்ளே போனால் என்ன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குமோ அதே மாதிரி ஃபீல் வந்து கிடைக்கும். ரொம்பவே அருமையாக இருக்கும். அதனால் பூக்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால் 1/2 கிலோ பன்னீர் ரோஸும் 1/2 கிலோ சம்மங்கியும் வந்து இது மாதிரி மாப்பிள்ளைகிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அங்கே பூ மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறதுனால திருவண்ணாமலையில் எப்போவுமே எல்லா விதமான பூக்களுமே வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். பக்கத்துலேயே வந்து நிறைய தோட்டங்கள் இருக்கிறதுனால அங்கே வந்து ரொம்பவே அருமையாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து பூக்கள் கிடைக்கும். எனக்கு எப்போவுமே சம்மங்கி போடுறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி ஒரு கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி வாங்கிடுவேன். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகள் எல்லாமே அதே மாதிரி திருவண்ணாமலையில் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மார்க்கெட்டில் டெய்லி வந்து நிறைய இறங்கும். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி தக்காளி வந்து 3 கிலோ 50 ரூபா அப்படின்னு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி வந்து 2 பாக்கெட் வாங்கினேன். குடமிளகாவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. குடமிளகாவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். குடமிளகா வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து 80 ரூபா கிட்ட அந்த மாதிரி விற்கிறது. அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அப்படியே செம்மண்ணில் விளைஞ்ச மாதிரி ரொம்பவே அருமையாக இருந்தது. அதனால் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு. அதுக்கப்புறம் பீட்ரூட் தயிர் பச்சடி நம்ம வீடியோவில் வந்து நிறைய போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். பீட்ரூட் வந்து நாங்கள் தயிர் பச்சடி தான் வந்து அபிக்காக இருக்கட்டும் எங்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வந்து பீட்ரூட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காயும் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு முருங்கைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்திலே வீட்டில் விளையும் இல்லையா, அந்த மாதிரியான முருங்கைக்காய் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால் வந்து இந்த முருங்காயும் வந்து 1/4 கிலோ 20 ரூபா. அதனால் முருங்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த 1/2 கிலோ முட்டைக்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டைக்கோஸே வந்து 10 ரூபா தான் இது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷான கேரட் இருந்தது. ரொம்ப சில்லுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. வெண்டைக்காய் கிலோ 30 ரூபா. கேரட்டு, பீன்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ 30 ரூபா அந்த மாதிரி வந்து விற்றுன்ட்ருந்தா. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 கிலோ கிட்ட ரொம்ப ஃப்ரெஷ்ஷான அவரைக்காய் அப்போ தான் வந்தது தோட்டத்துலேருந்து பறித்து. அதனால் ஃப்ரெஷ்ஷான அவரைக்காய், அதுக்கப்புறம் பீன்ஸு இதெல்லாமும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கியுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. முள்ளங்கி ஒரு 1/2 கிலோ. மாங்காய் வந்து ஒரு 2 கிலோ மாங்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நம்ம வீடியோவில் நிறைய வந்து தொக்கு போட்டிருக்கோம். மாங்காய் சாம்பார், மாங்காய் ஊறுகாய், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து மாங்காவில் பண்ணலாம். அதனால் சீசனில் கிடைக்கும் போதே நிறைய மாங்காய் தொக்கு பண்ணிட்டாலும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வத்தல் போட்டுக்கலாம். அதனால் வந்து மாங்காவுமே வந்து கிலோவே 15 ரூபா தான். 2 கிலோ 30 ரூபா அப்படின்னு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் கிடையாது, நாட்டு கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாள். இது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். லைட் வைலட்டாக இருக்கும். அங்கே இங்கேயும் லேசான ஒரு லைட் கலர் இருக்கும். இந்த கத்திரிக்காயும் அப்போ தான் வந்து தோட்டத்துலேருந்து பறித்து கொண்டு வந்து மூட்டையில் கொட்டியிருந்தா. இது வந்து ஒரு கிலோ 30 ரூபா அப்படின்னு சொன்னால் இது ஒரு 1/2 கிலோ கிட்ட
கத்திரிக்காயும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி விலாகில் வந்து அடுத்தது இந்த கறிகாலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், பூ வாங்கிட்டு வந்திருக்கோம், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்தது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்தது வந்து இன்றைக்கி விலாகில் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டு வந்ததுனால 2-3 நாளாக வந்து கையில் வந்து எதுவும் மாவு இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால் வந்து இட்லிக்கு ஊற வச்சு மாவு அரைச்சிருக்கேன். ரொம்ப சாஃப்டான பஞ்சு மாதிரி இட்லி வர்றதுக்கு எவ்வளோ அரிசி எவ்வளோ உளுந்து போடணும் அப்படிங்கிறத இப்போ தான் வந்து சமீபத்தில் நம்ம சேனலில் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் வந்து இட்லிக்கு மாவு அரைச்சிருக்கேன். அடுத்தது வந்து ஒரு பக்கம் சமைச்சுட்டே இருக்கோம். சமைச்சிட்டு நம்ம என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, பார்க்கல அப்படிங்கிறவா புதுசாக பார்க்குறவா வந்து பாருங்கள், நம்ம தோட்டத்தில் வந்து நிறைய பூ பூத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 பூக்கு பூத்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பூக்கள் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுனால செடியெல்லாம் பார்க்காம இருந்தது, எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ராத்திரி வந்த உடனேவே எடுத்து செடிக்கெலாம் உடனே தண்ணி ஊற்றிட்டேன். எப்போவுமே காத்தால சாயங்காலம் 2 வேளையும் தண்ணி விட்டுருவேன் செடிக்கு. அரிசி பருப்பு களையிற தண்ணியெல்லாம் வந்து எப்போவுமே விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் பறிச்சிருந்தேன். ரெட் கலர் செம்பருத்தி பூவும் வந்து 2 வந்து பூத்துருந்தது. இப்போ வந்து இந்த சாண்டல் கலர் பூ தான் வந்து நிறைய பூக்கிறது. இந்த மாதிரி பூக்கள் பாருங்கள் நிறையவே பூத்துருக்கு. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, வந்த உடனே பறிச்சுட்டு எல்லாத்தையும் செடியை பார்க்கணும் காத்தால எழுந்த உடனே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்போவுமே எனக்கு வந்து இந்த மாதிரி செடிகள் தான் எனக்கு ரொம்ப டைம் பாஸு. எனக்கு வந்து ரொம்ப மன நிறைவாகவும் இருக்கும். அது ஒரு மாதிரி அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு அவங்களெல்லாம் பார்க்குற போது, பூக்களை பறிக்கிற போது அதெல்லாம் வந்து மனசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தால் கூட ரிலீஃப் ஆகிடும். அப்புறம் மரத்துலேருந்து எலுமிச்சம்பழம்லாம் கீழே விழுந்திருந்தது, அதையும் அப்படியே வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டேன். பூக்கள் பாருங்கள் நிறைய பூ பூத்துருக்கு. ஒரு செடியிலே எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். அடுத்தது வந்து இன்றைக்கி விலாகில் வந்து என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் கறி, அதாவது வந்து கறிப்பொடி போட்டு கறி பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து எந்த மெத்தடில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து கடுகு, பெருங்காய பொடி, மஞ்சப்பொடி எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காயை நீள வாக்கில் மெல்லிசாக நறுக்கிட்டு நம்ம வந்து அலம்பிட்டு அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு புளிஜலம் விட்டு நன்னா அந்த எண்ணெயிலே உப்பு போட்டு பிரட்டி விட்டோம் அப்படின்னா நன்னா கத்திரிக்காய் ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் அதில் வந்து காரத்துக்காக மேலாக கறிப்பொடி போட்டிருக்கேன். நன்னா வந்து கறிப்பொடி போட்டு லாஸ்ட்டில் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். வேணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் போடலை. அடுத்தது வந்து முருங்கைக்காய் சாம்பார் பண்ணியிருக்கோம். முருங்கைக்காய் தக்காளி போட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன். சாம்பார் பண்ணும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் வந்து முதல்ல தாளித்து கொட்டிடுவேன். கடுகு, வெந்தயம், பெருங்காயம் இது 3ஐயும் நம்ம முதல்ல தாளித்து கொட்டும்போது சாம்பார் வந்து கொதிக்கும் போதே வந்து ரொம்ப மணக்க இருக்கும். லாஸ்ட்டில் வரைக்கும் நமக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும். கடைசியில் தாளித்து கொட்டுறதை விட முதல்ல தாளிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதம், பருப்பு, அதுக்கப்புறம் வந்து கேரட், தயிர் பச்சடி. இன்றைக்கி மத்தியான சமையல் இது தான். காத்தால வந்து டிஃபன் என்ன, காத்தால எழுந்ததுலேருந்து என்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இப்போ மத்தியான சமையல் இது தான். அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து இன்றைக்கி ராத்திரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு வந்து டிஃபன் சப்பாத்தி தான். காத்தாலேருந்து இன்றைக்கி விலாக் வந்து என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நைட்டுக்கு சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு மாதிரி உள்ள சப்பாத்திக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து வெந்நீர் விட்டுட்டு ஒரு மணி நேரம் முன்னாடியே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெதுவெதுப்பான சூட்டில் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கக்கூடிய வெந்நீர் விட்டு மாவு வந்து நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து மாவு நல்லா வந்து கோதுமை மாவை சப்பாத்திக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வந்து சாஃப்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சாஃப்டான அருமையான சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடும். இன்றைக்கி அந்த மெத்தடில் தான் நான் வந்து சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி உள்ள சப்பாத்தி பண்ணியிருக்கேன். நைட்டு டிஃபனுக்கு வந்து சப்பாத்தியும் மத்தியானம் பண்ணின முருங்கைக்காய் சாம்பார் இது தான் வந்து இன்றைக்கி வந்து ராத்திரி டிஃபன். இன்றைக்கி ஃபுல் டே விலாக் வந்து என்ன அப்படிங்கிறத மார்னிங் டு நைட் வரைக்கும் ரொட்டீன் விலாக் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.